உண்மையிலே தெரியாது சார். நான் ரொம்ப நாளாக இந்த செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய சினிமாவில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஜாம்பவன்கள்லாம் ஏற்கனவே பேசின விஷயந்தான் இது. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சவங்க நானும் ஒருத்தன். ஏன்னா எந்த மாதவரம் தொகுதி. ஆனால் எனக்கெல்லாம் அரை மணி நேரம் 4 மணி நேரம்லாம் கிடையாது சார். ஒரு 10 நிமிஷம் கட்டாச்சு. பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணார், தண்ணி குடித்தார், அவர் கையாலேயே தண்ணி குடித்தார். எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மற்றதுக்கெல்லாம் இணையம் வேகமாக செயல்படுது. மக்கள் பாதிக்கிற விஷயத்தில் இணையம் செயல்படலாம் எப்படி சார்? பழி வாங்கிடுவேன்ற அந்த போக்கில் பார்த்தீங்கன்னா நான் பார் இனிமேல் என்ன பண்ணுறேன் பார், என் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும், இனிமேல் தான் அந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போகிறேன் அப்படிலாம் டைலாக்லாம் விட முடியாது. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. ஏன்னா அவங்க பதவியேற்பு நிகழ்வில் பார்த்திங்கன்னா அது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு சார். அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு புரியல. அவங்க நேராக உள்ளே அந்த மக்களை பார்த்து கையை ஆட்டினாங்க பார்த்தீங்களா. அது இப்போ முதலமைச்சர் முதலமைச்சர் தாண்டி பிரைம் மினிஸ்டர்ன்ற அந்த இதை ரேஸில் இருக்கிறாரு. இப்போ உங்களோட யோசனை வருது இல்லை? என்ன யோசனை வருதுன்னா, சரி பிரைம் மினிஸ்டர்னால் அவர் என்ன வேணால் ஆகலாம், நான் இவிஎம் தானே ஓட்டு போட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. மக்களாக ஓட்டு போட போகிறாங்கன்றது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு செய்தி காட்டு தீ போல் பரவிட்டே இருக்கு. என்னென்னா, இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் காவியா மாறன், உங்களுக்கு தெரியும், கலாநிதி மாறன் அவர்களுடைய பொண்ணு, அவங்களும் எது மேரேஜ் பண்ணிக்க போகிறதா ஒரு செய்தி அது பரவிட்டே இருக்கு. இது முற்றிலும் உண்மையா? இது உண்மையிலே தெரியாது சார். நான் ரொம்ப நாளாக இந்த செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய சினிமாவில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஜாம்பவன்கள்லாம் ஏற்கனவே பேசின விஷயந்தான் இது. 2 பேரும் சொல்லாமல் செய்ய முடியாதுல்ல சார். வழக்கமாகவே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீண்ட காலம் திருமணம் பண்ணாமல் இருந்தாங்கனாலே ஒரு வதந்திகள்லாம் சுத்தம் இல்லையா? அப்படி தான் இதுவும் கூட இருக்குது. நீண்ட காலமாக அது வதந்தியாக உண்மையாக அது அவங்க சொல்லாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குது. நீண்ட காலமாக அனிருத்தும் இவங்களும் காவியா மாறனும் ஒன்றா இணைச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க சார். ஒரு பக்கம் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களே நடுரோட்டில் இறங்கி போராடுறாங்க. எதுக்கு போராடுறாங்கன்னா, கரண்ட் இல்லை, நைட்டு எல்லாம் கரண்ட்டு கட் பண்ணிடுறாங்க. அங்கே போயிட்டு இபி ஆஃபீஸ் போனாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. ஆள் இல்லை, இது இல்லை, ஏதாவது காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களே நடுரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக எங்கன்னா கொளத்தூர், வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் இந்த மாதிரி சர்க்கிளில். இது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சவங்க நானும் ஒருத்தன். ஏன்னா எந்த மாதவரம் தொகுதி. ஆனால் எனக்கெல்லாம் அரை மணி நேரம் 4 மணி நேரம்லாம் கிடையாது சார். ஒரு 10 நிமிஷம் கட்டாச்சு. அது மெயின்டெனன்ஸில் கூட இருக்கலாம். அந்த ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன் நான். ஏன்னா 10 நிமிஷம் கட் பண்ணுறதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. திடீர்னு மெயினில் கோளாறு இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ ஒன்று இருக்கலாம் 10 நிமிஷம்லாம். பட்டு 4 மணி நேரம்லாம் நிறைய இடங்களில் அது குறிப்பாக கொளத்தூர் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கரண்ட்டு கட்டு. மீதி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி தான் இருக்குது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மாதவரம் தொகுதி அது ஒரு 10 நிமிடம் கட்டாச்சு. 10 நிமிஷம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் கூட இருக்கும் கட்டாச்சு. மின்சாரமும் குடிநீரும் ஒரு அரசு குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன இருக்குன்னா மெயின்டெனன்ஸுக்காக வேணால் நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? அந்த மெயின்டெனன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடியே அறிவிக்கணும். இந்த நேரத்தில் மின்சாரம் தடைப்படும், இந்த நேரத்தில் உங்களுக்கு குடிநீர் விநியோகம் துண்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு காஷனாக இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மெழுகுவர்த்தி இதெல்லாம் அந்நேரத்துக்கு போய் தேடுறதா இருக்குது. மெழுகுவர்த்தி தேடணும், அதை தேடணும், அப்படி இருக்குது. முன்கூட்டியே நீங்கள் ஒன்று அறிவிச்சிருங்க. என்னென்னா, இன்றைய தினம் இரவு 1 மணிக்கு 2 மணி, அதுவும் குறிப்பாக அந்த இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவலம்தான். ஏன்னா பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாயிடும். அந்த இரவில் தான் எல்லாமே நடக்கும். ஸோ அப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரசு இது போன்ற ஒரு மெயின்டெனன்ஸ்னால் நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள். இல்லை தற்செயலாக ஒரு ஆக்சிடெண்ட்டுனா அதை நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சொல்லுங்கள். என்ன காரணத்தினால் திரும்ப மின்சாரம் தடையாச்சு, இந்த காரணத்துக்காக தடையாச்சுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ எதுவுமே சொல்லலைன்னா அப்போது இங்கே நம்ம ஒரு அரசின் கீழே இருக்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு அரசு இருக்கா இல்லையா? இங்கே ஒன்று மெயின்டெனன்ஸ்னால் முன்கூட்டி சொல்லுங்கள், மின்சாரத்தை தடை செய்ய போகிறோம் இந்தந்த பகுதியில். கடந்த ஆட்சியில் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சாங்க. மின்சாரம் தடைப்பட்டால் கூட எந்தெந்த பகுதியில் மின்வெட்டுன்றதை பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் செய்தியிலே வந்துடும், சரிங்களா? டிவிலேயும் ஸ்க்ரோலில் வந்துடும்.
எந்தெந்த பகுதியில் எந்தெந்த நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்படுதுன்ட்டு. அப்படி ஒருவேளை ஆக்சிடெண்ட்டாக வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, இல்லை ஃபயர் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் மறுநாள் சொல்லுங்கள் என்ன காரணத்தினால மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்கள், ஒரு அறிக்கையில் வெளியிடுங்க. ஸோ இதெல்லாம் இப்போ மற்றதெல்லாம் மட்டும் டேமேஜ் கொண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் உடனே போடுறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணார், தண்ணி குடித்தார், அவர் கையாலேயே தண்ணி குடித்தார், எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மற்றதுக்கெல்லாம் இணையம் வேகமாக செயல்படுது, மக்கள் பாதிக்கிற விஷயத்தில் இணையம் செயல்படலாம் எப்படி சார்? அவர் சொன்னார் இல்லையா, கவுண்டிங் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல பதவி ஏற்றுக்கும் போது, அது கிடையாது. கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எது பொருள் கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியோட அடுத்த கட்ட அவலங்கள்ன்றது ஒரு நாளாக ஸ்டெப் டவுன் ஆகிட்டே இருக்கும். இப்போ மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல இப்போ தான் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களே பரவாயில்லைங்க, அவங்கள விட்டுட்டு இவங்கள கொண்டு வந்து வச்சு பாருங்கள். அதுவும் நேற்றைய தினம்லாம் குளத்தூரில் தான் எனக்கு பக்கத்தில் இருந்தனால எனக்கு தெரியும், பல பேர் அவஸ்தைப்பட்டாங்க. 4 மணி நேரம் கரண்ட்டு கட்டுன்றது. அது குறிப்பாக வந்து முன்னாள் முதலமைச்சர் தொகுதியின் போது இதை அவங்க நம்மளாவது எப்பயாவது ஒரு முறை அனுபவிச்சிருக்கிறோம். குளத்தூர் தொகுதியில் வந்து முதலமைச்சர் தொகுதின்றதுனால மின்வெட்டே இல்லாத ஒரு தொகுதியாக இருந்தது குளத்தூர் தொகுதி. இப்போ நேற்றைய தினம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மற்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். போன ஆட்சியில் வந்து மின்வெட்டே இல்லாமல் இருந்தீங்கள்ல, இப்போ பார்த்தீங்களா நாங்கள் படுற மாதிரி நீங்களும் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுங்கள் 2021 ஆட்சியில் வந்து மின்வெட்டு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க சார். இப்போ சமீபத்தில் அந்த அஜிதா அகர்வால்னு நினைக்கிறேன், அந்த இதில் இந்த தூத்துக்குடியிலேருந்து விலகினாங்கல்ல தாவேகா கட்சியிலேருந்து. ஆமாம், அஜிதா திமுகவில் சேர்ந்து இப்போ வந்து பாயிண்ட் சொல்லுங்கள், இனிமேல் உங்களால் அதாவது உன்னால் எங்களை சமாளிக்கவே முடியாது, இதுக்கப்புறம் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் எங்கள்ன்ற மாதிரி மேடையில் பேசியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் வந்து ஒரு என்ன சார், சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி பழிவாங்க நடவடிக்கை தானே சார்? சீட்டு கொடுக்கல அவங்களுக்கு பழிவாங்க நடவடிக்கை தானே. நீ அப்படி பார்க்கக்கூடாது. இங்கே இந்த ரிவெஞ்சுன்றதே இருக்கக்கூடாது சார். நேற்றையும் விமர்சனம் பண்ணேன், இன்றைக்கும் விமர்சனம் பண்ணுறேன், நாளைக்கும் பண்ணுவேன். இது உள்நோக்கம் கிடையாதுல்ல, பழிவாங்க நோக்கம் கிடையாதுல்ல. உங்களுக்கு அப்படி கிடையாது. சீட்டு கொடுக்கலன்னா வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறதுலாம் வந்து பழிவாங்க நடவடிக்கையாக பண்ணக்கூடாது. உள்ளபடியே தூத்துக்குடி மக்களுடைய அவலங்களை என்னன்னு சொல்லுங்கள், கஷ்டங்களை சொல்லுங்கள், அதை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். ஆனால் பழி வாங்கிடுவேன்ற அந்த போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார் இனிமேல் என்ன பண்ணுறேன் பார், என் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும், இனிமேல் தான் அந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போகிறேன் அப்படிலாம் டைலாக்லாம் விட முடியாது. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, அப்போ நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார். இப்போ உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்துறது யாரோ கே ராஜன் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஆட்சி வந்து சரியில்லை, வந்து இல்லை அவ்வளோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்ற மாதிரி வந்து அதாவது குதிரை பேரம்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் போய் கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ் நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குதிரை பேரம் நடந்துருதுக்குன்னா அதை ப்ரூவ் பண்ணோம் சார். இங்கே நம்ம ரொம்ப சிக்கலாக தானே இருக்குது. எல்லோரும் சொல்லலாம், இப்போ நான் கூட சொல்கிறேன், இவிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்மால் நடந்திருக்கு சொல்ல முடியும். 8 மாவட்டங்களில் 28 தொகுதியில் ஒரு தொகுதியோடு ஜெயிக்கவே இல்லை நானே சொல்கிறேன். அப்போ எப்படிங்க அந்த அலை ஏங்க அங்கே அந்த 8 மாவட்டத்தில் வீசலை, ஏங்க பாண்டிச்சேரி வீசலை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும் சார். ஆதாரம் இல்லை. இவிஎம்மில் கோல்மால் நடந்திருக்கு நான் சொல்கிறேன், ஆதாரம் இல்லைல்ல. ஏதோ ஒன்று நடந்து, அப்போ அந்த ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். மிஷினில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது எதில் நடந்திருக்கும், ஒருவேளை மிஷினில் நடந்திருக்கலாம், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆதாரம், குதிரை பேரம் நடந்திருக்கு, ஆமாம் வேறு நடந்திருக்கு, ஆதாரம் யார் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, எப்படி கொடுத்தாங்க, லிக்விடாக கொடுத்தாங்களா இல்லை ஜிபே பண்ணாங்களா, இருக்குல்ல சார். ஒரு விஷயம் சொன்ன ஒரு குற்றச்சாட்டை நம்ம சொல்லணும் முடிவு பண்ணிட்டோம். அந்த குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தோடு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆதாரம் இல்லைன்னா புலம்பிட்டு போகலாம். ஆனால் நீதிமன்றத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஆதாரம் தேவை. அதனால் இப்போதைக்கு வந்து உங்களுடைய பெட்டிஷன் ஒன்று அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை அபராதத்தையே போட்டு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆதாரம் இல்லாமல் விளம்பரத்துக்காக வழக்கு தொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு ஓங்கி நறுக்குன்னு தலையில் ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி நமக்கு அபராதத்தையே வச்சுட்டு போயிடுவாங்க நீதிமன்றத்தில். ரோட்டில் புலம்புறது வேறு சார், இப்போ ஒரு மீடியாவில் உட்காந்து புலம்புறது வேறு. ஆனால் நீதிமன்றத்துக்கு போனோம்னா அங்கே வந்து ஆவணங்கள் கேட்பாங்க, பேப்பர் கேட்பாங்க, அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்னா கஷ்டம், அவ்வளோதான்.
சார் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டு அங்கே வந்து த்ரிஷாவை நிற்க வைக்க போகிறதா ஒரு செய்தி. இது எவ்வளோ நாள் சார் இப்படியே சொல்லிட்டு? இல்லை சார், கேளுங்க, கேள்வி முழுசார். இந்த செய்தி கேட்டோன்னா அங்கே இருந்த மக்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. சார் த்ரிஷா இல்லை சார், த்ரிஷா விட்டு நாய் நிற்க ஜெயிக்கட்டும், நம்ம மக்களாக ஓட்டு போட போகிறாங்க, இவிஎம் மிஷின் தான் நடத்த போகுது அப்படின்ற அதுதான் இப்போ. இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு வரக்கூடிய தகவல் நான் சொல்கிறேன். கட்சி மட்டத்தில் சில பேச்சுக்கள் நடந்திருக்கு, முதன்மையான நிர்வாகிகள் கூட்டத்திலையும் சில பேச்சுக்கள் நடந்திருக்கு. அதனால் த்ரிஷாவை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கிறோன்னா அவங்களுடைய, ஏன்னா அவங்க பதவியேற்பு நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு சார். அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு புரியல. அவங்க வந்துட்டு நேராக உள்ளே வந்து அந்த மக்களை பார்த்து கையை ஆட்டினாங்க பார்த்தீங்களா, அது வந்து கட்சியில் பேசும் பொருளாக இருக்குது. அதனால் வந்து பின்னடைவு தானே தவிர இது வந்து இப்போதைக்கு வந்து கையாட்டுறது, ரசிகர்கள் கொண்டாடுறதுலாம் நாளைக்கு உங்களுக்கே வந்து எதிர்வினையாக முடியும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதனால் குடும்பத்தில் மேலும் மேலும் சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் மகன் வந்து அவருடைய அந்த இனிஷியலை எடுத்திருக்கிறாரு. ஸோ விஜய் வந்து ஜேசன் சஞ்சய்ன்றதை அந்த இனிஷியலை எடுத்திருக்கிறார் மகனை. ஸோ அதனால் இந்த சிக்கல் வந்து குடும்பத்தில் வந்து மேலும் சிக்கலாகுது. அதனால் த்ரிஷாவை வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்ச நாள் இல்லை, அவங்கள தள்ளி வைக்கிறது நல்லதுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மீண்டும் மீண்டும் வந்து அது மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது இப்படியான கருத்துக்கள் வருது. ஆனால் உள்ளபடியே உண்மையானு கேட்டால் கிடையாது. திருச்சியில் வந்து கண்டிப்பாக வந்து த்ரிஷாவெலாம் போட்டியிடலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியும் இருக்கிறாரு முதலமைச்சர். அந்த அதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து இல்லைன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அதனால் வந்து என்னென்னா மீண்டும் மறுபடியும் அதை த்ரிஷாவை கொண்டு வந்து பேசுகிறதுனால அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்க பிஸி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை இருக்கலாம், தேவையில்லாமல் மீண்டும் அதை பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போது முதலமைச்சர் தாண்டி பிரைம் மினிஸ்டர்ன்ற அந்த இதை ரேஸில் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு உடனே யோசனை வருது இல்லை, என்ன யோசனை வருதுன்னா, சரி பிரைம் மினிஸ்டர்னா அவர் என்ன வேணால் ஆகலாம், நான் இவிஎம் தானே ஓட்டு போட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, மக்களாக ஓட்டு போட போகிறாங்கன்றது. அது உண்மையும் கூட தானே, ஆதாரமற்ற உண்மை சார். இதுக்கு ஆதாரம் இல்லை, உண்மை தான் ஆனால் ஆதாரம் கிடையாது. அது மாதிரி பல விஷயம் இருக்குது இந்த உலகத்தில், உண்மை ஆனால் ஆதாரம் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் பேப்பர் வடிவத்தில் கொடுக்க முடியாது, காட்சி வடிவத்தில் கொடுக்க முடியாது, ஆனால் உண்மை. ஸோ ஆதாரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இனி நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இருக்கிற விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட பேசணும். யாருக்கும் ஆதரவுலாம் கிடையாது, யாருக்கும் முட்டும் கிடையாது, யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழி உணர்வோடு பேசுகிறதும் கிடையாது. உள்ளபடியே பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து எப்படி வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நிறைவு செய்ய போகுதுன்றதுல ஒரு பெரும் போராட்டமே இருக்குது. ஸோ அதுக்கான வந்து காய் நகர்த்தல்கள் இப்போ நடந்துட்டு வருது. அது இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எதிர்ப்பு இருக்குது. 8 தொகுதியில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கவே இல்லை. 8 அமைச்சர்கள் வந்து 8 மாவட்டத்தில் அமைச்சர்களே கிடையாது. அங்கே முழுக்க அதிகார வர்க்கம் தான் வந்து வேலை செய்ய போகுது. அமைச்சர்கள் பிரதிநிதிகளே கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? அதிகார வர்க்கம் தான் அங்கே ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்துக்கலாம் மற்ற தொகுதியில். இதுவே மிகப்பெரிய பின்னடைவு இது. அதனால் வந்து இந்த 8ல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் வந்து ஜெயிச்சு தான் வாக்களிச்சிருவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இப்போவே வாக்களிக்கலை, இன்னும் ஆட்சிக்கு எதிரான வந்து வாக்குகள்லாம் இருக்கும்ல அடுத்த தேர்தலில். அப்போ அந்த 8ன்றது இன்னும் கூடுதலாகும். ஆக அதனால தான் சொல்கிறது, பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சிறுபான்மை அரசு தான், மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். நீங்கள் என்ன தான் கடன் வாங்கி கூட்டு வந்து போட்டு நீங்கள் எண்ணிக்கை காட்டினால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிஜ குதிரை ஆகாது, நிஜக்கால் குதிரை ஆகாது, பொய்க்கால் குதிரை தான். அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.